மூத்த அரசியல்வாதியான நிதிஷ்குமார் இப்போ சந்தர்ப்பவாதின்னு விமர்சிக்கப்படுறாரு. இந்தியா கூட்டணியில இருந்து விலகி பாஜக கூட்டணியில ஐக்கியமான நிதிஷ்குமாரோட கூட்டணி பின்னணி பத்தி இப்ப பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மின்வாரிய பொறியாளர் பணியை துறந்துவிட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் இயக்கத்தால் அரசியலுக்கு வந்தவர் நிதிஷ்குமார். 1977ஆம் ஆண்டு ஜனதா கட்சியில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய நிதிஷ்குமார் 1994ஆம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் இணைந்து சமதா கட்சியை தொடங்கினார். இதுதான் அவரின் முதல் அரசியல் யூ-டர்ன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அவர் வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் விவசாயம் மற்றும் ரயில்வே துறை அமைச்சராக பணியாற்றினார். 2000ஆவது ஆண்டில் பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முதல் முறையாக பீகாரின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2003ஆம் ஆண்டு தனது சமதா கட்சியை ஐக்கிய ஜனதா தளத்துடன் இணைத்து அதன் தலைவராக பொறுப்பேற்றார். 2005இல் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி வெற்றி பெற மீண்டும் பீகாரின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் 2013இல் அதிலிருந்து வெளியேறினார். 2014ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த மக்களவைத் தேர்தலில் மோடியை பாஜக முன்னிறுத்திய நிலையில் பாஜக கூட்டணியை முறித்தார் நிதிஷ். 2015இல் தனது பழைய நண்பர் லாலு பிரசாத் யாதவுடன் மீண்டும் கைகோர்த்து மகாபந்தன் என்ற மெகா கூட்டணியை அமைத்த நிதிஷ்குமார் மீண்டும் பீகார் முதலமைச்சரானார். 2017இல் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் மீது ஊழல் புகார் எழுந்த நிலையில் அவரை ராஜினாமா செய்யுமாறு கூறினார் நிதிஷ். அவர் மறுக்கவே தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதே நேரத்தில் சில மணித்துளிகளில் பாஜகவுடன் இணைந்து மீண்டும் முதலமைச்சரானார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்ட நிலையில் அவரது கட்சி அமைச்சரவையிலும் இடம் பிடித்தது. 2022ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதாதளத்துடன் இணைந்து மீண்டும் பீகார் முதலமைச்சரானார். மிகச்சிறந்த நிர்வாகி என அறியப்பட்ட நிதிஷ்குமாரை தற்போது சந்தர்ப்பவாதி என அரசியல் நோக்கர்கள் விமர்சித்து வருகின்றனர். அடுத்த ஆஃபரை பாக்கெட்டில் எப்போதும் வைத்திருக்கும் நிதிஷ்குமார் நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதியா என்பது $1 மில்லியன் கேள்விதான். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெர்லின் மோசஸ்.